ரெண்டு வசனம் வந்து முரண்படுற மாதிரி இருக்கு. அதாவது 2வது அத்தியாயம் 285வது வசனத்தில் வருது, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம், எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம், உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர். இது ஒரு வசனம். 25வது அத்தியாயம் 73வது வசனத்தில் வருது, அவர்கள் தமது இறைவனின் வசனங்கள் மூலம் அறிவுறுத்தப்பட்டால் அவற்றின் மீது செவிடர்களாகவும் குருடர்களாகவும் விழமாட்டார்கள். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி ஓதன வசனம் வந்து சஹாபாக்களை பற்றி இறங்கின வசனம், அது நமக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு வசனத்தை நம்ம எப்படி வழங்குறது? அதாவது குர்ஆனில் உள்ள 2 வசனங்களை எடுத்துக்காட்டி இந்த 2 வசனங்களும் ஒன்றுக்கு ஒன்று மாற்றமான கருத்தை சொல்லுகிறது அப்படி தெரிகிறது என்று கேள்வி கேட்குறாங்க. அது என்ன வசனம் என்று சொன்னால், மூமின்களை பொறுத்தவரை, முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்படுமையானால் ஐயக்கூலு சமேனா வாத்தானா, நாங்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லி முழுசாக அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய வசனத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சின்னு சொன்னால் அதில் எதிர்கேள்வி கேட்டு அதில் சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காம நாங்கள் செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் இப்படி சொல்லணும்னு ஒரு வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், இதா துக்கிரூபி ஆயாத்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு இவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டால் லம் யஹிர்ரு அலைஹா சும்மன் உம்யானா, குருடர்களாக செவிடர்களாக அது அப்படி விழமாட்டார்கள், சிந்தித்து பார்த்து தான் ஏற்றுக்கொள்வார்கள், இப்படி தான் மூமின் நடக்கணும் என்று இன்னொரு வசனம் சொல்லுகிறது. ஒரு வசனம் சொல்லுகிறது அல்லாஹ் சொன்னான்னு அப்படி கேட்டுருன்னு என்று சொல்லுகிறது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக கேட்டக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை சிந்திச்சு பார்த்து கேட்டுக்கொள்ளணும் என்று சொல்லும்போது 2 முரண் மாதிரி தெரிகிறது. அதாவது சொன்னதை அப்படி நம்புன்னு சொல்லப்படுகிறது, இல்லை இல்லை சிந்திச்சு பார்த்து நம்பு என்று சொல்லப்படுகிறது. முரண்லாம் கிடையாது. பார்த்தா முரண் மாதிரி உங்களுக்கு தென்பட்டாலும் அதுக்கு முரண் கிடையாது. அல்லாஹ்வுடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லப்படுமையானால் முதல் வேலை என்ன தெரியுமா? அது என்ன சொல்லுதுங்கிறது புரிகிறது தான். புரியாமலே செவிக்கிட்டோன்னு சொல்ல முடியுமா? ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறோம், ஓகே அப்படிங்கக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தம் அந்த வசனத்துக்கு இருக்குதா, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது உங்களுடைய முதல் கடமை. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது என்று தெரிந்த பிறகு அது கட்டுப்பட வேண்டும். அர்த்தம் என்னடே தெரியாட்டி இப்படி கட்டுப்படுவீங்க? ஒரு அல்லாஹ்வுடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லப்படுகிறது, சொன்னோம் ஓகே கரெக்டு அப்படின்னு சொன்னால் அல்லாஹு சமதுங்கிறான் அப்படிங்க முடியுமா? அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? அந்த வசனத்திலேருந்து என்ன சொல்ல வர்றேன்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய வசனத்தையோ வேற எந்த ஒரு அறிவுரையும் உங்களுக்கு சொல்லப்படுமையானால் முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த வசனத்தில் இருந்து அந்த எந்த கருத்துக்காக அதை சொல்லுகிறாங்களோ அந்த கருத்து வருமா? ஒரு வசனத்தை சொல்லிட்டு உதாரணமாக எடுத்துக்கிறோமே, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்பா தர்காவுக்கு போகிற அப்படின்னு கேட்குறோம். உடனே அவர் என்ன செய்வார் தெரியுமா? அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் பாரு, அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லைம்பாரு. உடனே அப்படியா தலையாட்டக்கூடாது. ஆமாம், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயம் இல்லை கவலை இல்லை, இதுலேருந்து தர்காவுக்கு போகலான்னு இப்படி வரேன் அப்படி கேட்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய வசனத்தை சொன்ன உடனே எந்த கருத்துக்கு இவர் சொல்லுகிறாரோ அந்த கருத்து அந்த வசனத்தில் இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா? ஏன்ப்பா தர்காவில் நீ போய் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுறேன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயம் இல்லை கவலை இல்லைங்கிறான். சரி, பயம் இல்லாமல் இருந்தால் உனக்கு அதுக்கு போய் பிரார்த்தனை செய்யலான்னு அர்த்தம் வருமா? அவங்கள்ட்ட போய் கேட்கலான்ட்டு வருமா? அல்லாஹ்வுடைய நேசர்கள் பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் மறுமையில் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு எப்படி இந்த வாதம் சரியாக வரும்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லிவிட்டாலும் அந்த வசனத்தில் அந்த கருத்து இருக்குதான்னு நீங்கள் சிந்திக்கணுமா சிந்திக்கக்கூடாதா? அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு போயிடக்கூடாது. அப்போ எந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் முதல் கடமை என்னன்னு கேட்டால், கண்ணை மூடிக்கொண்டு நம்பி விடாமல் அந்த வசனத்தின் அர்த்தம் என்ன, அதில் இந்த கருத்து அமைந்து இருக்குதா, இவரா சேர்த்து சொல்கிறாரா என்று நீங்கள் பார்க்கணும். பார்த்து அந்த வசனத்தில் அந்த கருத்து தான் இருக்குது என்று உறுதி செய்து விட்டால் உங்களுடைய கடமை என்ன? செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். அப்போ 2 முரண் இல்லை. 2வது சொன்னார் அந்த வசனம் சொல்லுகிறது, முதல் வேலை உங்களுடைய வேலை என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய வசனத்தை தலையை கண்ணை மூடிக்கிட்டு தலையை ஆட்டி விடாமல் அதில் அந்த கருத்து என்ன இருக்குது என்று சிந்திங்க.
அது என்ன சொல்கிறது என்பதை புரிஞ்சுக்கிறங்க. புரிஞ்சுக்கிட்ட பிறகு ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யுங்க, நாங்கள் அல்லாஹ் இப்படி தான் சொல்லுகிற காரணத்தினால் இதுக்கு நாங்கள் செவிமடுக்கிறோம், இந்த சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், இப்படி சொல்லணும். அப்போ ரெண்டு முரண் கிடையாது. ஒரு விஷயத்தை ஒருத்தர் முதல்ல விளங்கிக்க அப்படின்னு சொல்வது, சொன்ன சொல்ல கேட்டு நட என்று சொல்வதும் ஒரு காலத்தில் முரணாவாது. ரெண்டையும் சேர்த்து செய்யணும். முரண் இல்லாத வகையில் முதல்ல விளங்குங்க, ரெண்டாவது நாங்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம்னு சொல்லுங்க. இது ஏன் முரணா இருக்கிறது? கரெக்டு தானே இருக்கிறது. விளங்க வேண்டும் என்பதும் விளங்கின பிறகு அது கட்டுப்பட வேண்டும் என்பதும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணா உள்ளது கிடையாது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது. அதான் அதுக்குரிய விளக்கம்.